நீங்களும் ஒரு ஹவுஸ் ஒய்ஃபா இருந்தீங்கன்னா, கண்டிப்பா என்னோட கனெக்ட் ஆகுவீங்க. கல்யாணம் முடிஞ்சோனே அப்படியே ஹவுஸ் ஒய்ஃப் தான் நம்ம. இனி என்ன இருக்குன்னு நெனைக்கும்போது, லைஃப் இப்படி பிக்சர் கிளீன் ஆக்குனது என்னோட பையன். என் பையன் லைஃப்க்கு வந்ததுக்கப்புறம் தான் எனக்குள்ள ஒரு கேள்வி. என்னோட போஸ்ட்மார்ட்டம் பீரியட்ல எனக்கு என்ன தோணுச்சுன்னா, எனக்குன்னு என்ன அடையாளம் இருக்கு? என்னோட அப்பா, என்னோட ஹஸ்பண்ட் அவங்கலாம் குடுத்தது தான் எனக்கு அடையாளம். ஆனா எனக்குன்னு ஒரு அடையாளம் இல்லங்கும்போது தான், என் ஹஸ்பண்டோட சப்போர்ட்டோட நான் இன்ஃப்ளூயன்சரா என்னோட ஜர்னிய ஸ்டார்ட் பண்ணேன். என்னோட லைஃப் வந்து எப்படி சொல்ல, டோட்டலா சேஞ்ச் ஆயிருச்சுங்க அதுக்கு அடுத்து. நான் ஒரு அடையாளம் கிரியேட் பண்ணி அந்த இடத்துக்கு என் ஹஸ்பண்டையும் என் பையனையும் கூட்டிட்டு போனது ரொம்ப சந்தோஷம். சுதந்திர ஆசையில் இதுல அவ்வளோ காசு சம்பாதிச்சிட்டியா, அவ்வளோ பணம் சம்பாதிச்சிட்டியா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதெல்லாம் விட தாண்டி எனக்குன்னு ஒரு அடையாளத்தை நான் சம்பாதிச்சுக்கிட்டேன். எனக்குன்னு நிறைய சொந்தங்களை சம்பாதிச்சுக்கிட்டேன். நான் ஒரு அடையாளத்தை என் பையனுக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் கொடுத்துருக்கேன். ஒரு பக்கம் என் பையன், ஒரு பக்கம் என் ஹஸ்பண்ட். அப்படியே திமிரா கெத்தா போய்க்கிட்டு இருக்கேன். நான் போகிறேன்.